ஆனாலும் மத்தேயு 28:6 இப்படியாக சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் வந்திருக்கிறவங்க அனைவரையும் GI 611 சபையின் சார்பாக வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் எக்காலம் ஊதும் போது நம்ம அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கலாம், கரங்களை தட்டலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 102 இப்படியாக சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த களிப்போடே அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று. இப்பொழுதும் நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நம் யாவரும் உற்சாகமாய் கரங்களிட்டு தட்டி தேவனுடைய நாமத்தை மைப்படுத்தி பாடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுத
அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இனபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இனபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசலில் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Today is a very special day. It is a day in history. It is not the day, it is the greatest day in history. நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சாவை ஜெயித்த நாள் இது. The death is beaten and Jesus has rescued her. இப்போ இந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக கூட நம்ம பாட போகிறோம். Oh happy day, Jesus has washed away all our sins. Greatest day in history, death is beaten, you have rescued me. Sing it out, Jesus is alive. Empty cross, empty grave, life eternal, you have won the race. Sing it out, Jesus is alive. He's alive. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I've changed. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I've changed. He's risen. When I stand in that place, free at last, meeting face to face, I am yours, Jesus, you are mine.
endless joy, perfect peace. Earthly pain finally will cease. Celebrate, Jesus is alive. He's alive. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I am changed. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I am changed. Oh, what a glorious day. What a glorious way that you have saved me. Oh, what a glorious day. What a glorious day. Jesus. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I am changed. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Forever I am changed. I'll never be the same. Forever I am changed. இயேசுவா, யேசுவா ஹமசியா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரியில தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய கடைசி துளி மட்டும் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி 3 நாள் அளவும் அவரை சிலுவையில இருந்து அவரை எடுத்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் அளவும் அவர் கல்லறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்குரிய எல்லா எவிடன்ஸும் எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. 3ஆம் நாளிலே தாம் சொன்னபடி தேவனாகிய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே, தேவனுடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. அவருடைய கல்லறை மாத்திரமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் a very glorious day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததனால தான் இந்த கிறிஸ்தவமே இருக்கிறது. அந்த கடைசி வரியை நம்ம பாட போகிறோம். What a glorious day. What a glorious way that you have saved me. Oh, what a glorious day. What a glorious name. Jesus. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் கழுவினாரே. அந்த நல்ல நாள் தான். I'll never be the same. Forever I am changed. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்கள் அனைத்தும் ஒழிந்து போயின. Today you and me are renewed. You and me are renewed and restored. நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதாக, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, சாபங்கள், ரோகங்கள், எல்லா நோய்கள், பலவீனங்கள் நீக்கப்பட்டதாக இருக்கிறது. It is finished in the cross. It is finished. It is finished. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே சொல்ல போகிறோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. Let's worship the resurrected God. உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு அவர் உயிர்த்தெழுந்த தேவன். வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தே சாவை நோயை ஜெயித்தார் நம்முடைய ஆண்டவர். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு. சொல்லுங்க, என் சொந்தமானார். உயிரோடு எழுந்த இயேசு என் சொந்தமானார் என்று சொல்லலாமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். Let's repeat this line. உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரித்தவர் மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனே ஜீவ தேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நம்முடைய நீதியின் அதிபதி உயிரோடு கூட எழுந்தாரே. மரணத்தின் கூரை உடைத்தாரே. நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காக உயிர்த்தெழுந்தார். சொல்லலாமா? உயிருடன் எழுந்த மீட்பர் என் சொந்தமானார் என்று சொல்லலாமா? உயிருடன் உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். Today is the day that death was beaten. மரணத்தின் கூரை உடைத்த நாள் தான் இந்த நாள். உயிரோடு கூட எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. கைகளை அசைத்து பரலோகம் மகிழும்படியாக தேவராஜ்யம் மகிழும்படியாக
நன்னாளில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மரித்து போய் இருக்கிறதோ அவைகள் உயிர்ப்பிக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாமா? The anointing of the resurrected power of Jesus Christ is going to come upon us. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் தொட போகிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மீது வரப்போகிறது. இந்த அபிஷேகம் ஒரு விசேஷமான அபிஷேகம். எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறது, இனிமே அந்த காரியம் உயிர் பெற வாய்ப்பே இல்லை. என் வேலை உயிர் பெற வாய்ப்பில்லை, என் வாழ்க்கை உயிர் பெற வாய்ப்பில்லை, என் ஃபினான்ஸ் உயிர் பெற வாய்ப்பில்லை, என் படிப்பு என் ஞானம் உயிர் பெற வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார். Yes, we are going to pray for the special anointing to come and restore upon us. Ori baladiya shabara baladiya antanara bakara balabadara baladiya ori ba rivale badara shadara baladiya antanara bakara balabadara balaba ori ba shadara baladiya antanara bakara balabadara ba ori baladiya antanara bakara balabadara. எங்களால முடியாதுன்னா எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கும்படி தன்னை அந்த சாபமான சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். It is finished, முடிந்தது என்று சொன்னாரே. அன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் முடிந்தது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் முடிந்தது, என் வாழ்க்கையில் இருக்க பாவங்கள் முடிந்தது, எல்லா ரோகங்கள் முடிந்தது இயேசுவின் நாமத்தினால. When you declare in faith, நீங்க விசுவாசத்தோட அறிக்கை செய்தீர்களானால் இன்றைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை காண போகிறீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மகளே. இன்றைக்கு இந்த ஜெப வேளையில, ஆண்டவருடைய இந்த பரிசுத்தம் நிறைந்த இந்த வேளையில, அவருடைய பிரசன்னம் நிறைந்த இந்த வேளையில, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு அவர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன்பா இவ்வளவு வெறுமை, என் வாழ்க்கையில ஏன்பா இவ்வளவு வறட்சி, என் வாழ்க்கையில ஏன்பா இவ்வளவு வெற்றிடமா இருக்கிறது, மறுபடியும் உயிர் அடையட்டும். We speak life. In Jesus' mighty name we speak life. In Jesus' mighty name we speak life. We speak life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. உங்க ஜீவன் என் வாழ்க்கையில வரட்டும். உங்க ஜீவன் என் வாழ்க்கையில வரட்டும். உயிர்ப்பிப்பு நடைபெறட்டும். Let the process of regeneration, let the process of resurrection happen in Jesus' mighty name. எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால, it is beginning now, it is beginning, the way is opening, the way is opening. கற்கள் புரண்டு ஓடுகிறது, கற்கள் புரண்டு ஓடுகிறது. இத்தனை நாள் மூடி வைக்கிற கற்கள் புரண்டு ஓடுகிறது. எல்லா கற்களும் புரண்டு ஓடுகிறது. இந்த கல்லை யாரால புரட்ட முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் தேவன் இருக்கிறார், உன் ரட்சகர் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கும்படி எழுந்தேன் என்று சொன்னாரே. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ மகனே, நீ போ. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். அப்பா, எங்க வாழ்க்கையை, எங்க எதிர்காலத்தை, எங்க தலைமுறைகளை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். mustard seed faith, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிற அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும், நீ பெரிய மகிமையான காரியங்களை காணப்போகிறாய். அப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்களேன். This is a confirmation. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நீங்க உயிர் தெழுந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றணும். உடைய கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கணும். சபைகளை, ஊழியங்களை, குடும்பங்களை அனைத்தையும் ஒப்பு கொடுக்கணும். தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்ய தொடங்கி விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.